வாடன்னா அடிப்போம் என்பது போல மதுரை மத்திய சிறையின் உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை ஒரு பெண் மடக்கி பிடித்து அடித்து உதைத்த காட்சிகள் தான் இவர். பாலகுருசாமிக்கு விழுந்த அடிகளை கண்டு பரிதாபப்பட்டு பப்ளிக் ஒருவர் உள்ளே புகுந்து தடுக்க முயல அவருக்கும் அடிகள் விழுந்தன. அருகில் நின்ற ஒருவர், உன்கிட்ட எப்படி பழகுனே, இப்படி செஞ்சிட்டியே, இன்னும் 2 போடுமா என்று அந்த பெண்ணை உசுப்பேற்றிக் கொண்டிருந்தார். இப்படி செய்யலாமா? ஒரு அறிவு இல்லையா உனக்கு? நான் எந்த அளவுக்கு நான் பழகுறேன், எந்த அளவுக்கு நான் பழகுறேன், நான் எப்படி பழகுறேன்? என்ன சரியா பாரு. ஒரு கட்டத்தில் செருப்பை எடுத்தும் உதவி ஜெயிலர் மீது விளாசினார் அந்த பெண். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட தனது கணவர் மத்திய சிறையில் கைதியாக இருப்பதாகவும் சிறையில் மனு போட்டு அவரை பார்ப்பதற்காக சென்ற நிலையில் தனது செல்போன் நம்பரை வாங்கி பேசிய பாலகுருசாமி தனது மகளிடம் தவறாக பேசியதாக கூறி அந்த பெண் பாலகுருசாமி சட்டையை கிழித்ததோடு தங்கள் உறவினர்கள் உதவியுடன் பாலகுருசாமியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பாலகுருசாமி மீது பாலியல் தொல்லை கொடுத்ததாக மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் சதீஷ் உத்தரவிட்டுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.